திருவண்ணாமலை மலை மீது ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அளவீடு செய்ய வந்த வருவாய்த்துறையினரை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு என்னவென்றால், திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது நீர்வழி பாதைகளிலும் மற்றும் அனுமதி பெறாமல் பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பாறைகள் உருண்டு அபாயம் ஏற்படும் ஒரு நிலை உள்ளதாகவும் அந்த வழக்கில் யானை ராஜேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் 1535 வீடுகளை மாவட்ட நிர்வாகம் அடையாளம் காட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த 1535 வீடுகளில் வசிக்கின்ற நபர்களின் அடையாளங்களையும் மற்றும் அந்த வீட்டில் உள்ளவர்களையும் கணக்கெடுக்கும் பணிகளில் வருவாய்த்துறையினர் தற்போது இரண்டாவது முறையாக இங்கு திருவண்ணாமலையில் ஈடுபட்டனார்கள். ஏற்கனவே முதல் முறை ஈடுபட்ட போது இப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த பணிகளை தடுத்து நிறுத்தினர். தற்போது இரண்டாவது நாளாக இன்று இந்த பணிகளை வருவாய்த்துறையினர் துவக்கிய போது அந்த பகுதியில் உள்ள, அதாவது தேரடி தெருவில் மலையின் மீது உள்ள பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வஉசி நகர் பகுதியில் உள்ள மக்கள் என இரண்டு பிரிவுகளாக 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதினால் தேரடி வீதி மற்றும் சங்கம் சாலையில் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் கலைந்து செல்லாத நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.